பிடிஎஸ்னு சொன்னாலே உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய 7 உறுப்பினர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. ஆனா இவங்க எல்லாருமே உருவாக காரணம் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மனுஷன் தான். இவருடைய பேரு ஹிட்மேன் பேங். இவர் பிக் ஹிட் எனப்படக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சிருந்தாரு. 2010 அவர் ஒரு முடிவு பண்றாரு. நம்ம 7 பேர் கொண்ட ஒரு ராப்பர் குழுவை ரெடி பண்ணுவோம். அவங்கள வச்சு தென்கொரியாவையே ஒரு கலக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்றாரு. அதன் விளைவா அவருடைய பிக் ஹிட் ப்ரொடக்ஷன் கம்பெனியை பயன்படுத்தி தென்கொரியா முழுக்க நீங்க ஆடிஷனுக்கு போங்க. அங்க ஆடிஷன்ல வரக்கூடிய நல்ல நல்ல இளைஞர்களை பிக் பண்ணி 7 பேர் கொண்ட ஒரு அணியை திரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்மேன் பேங் முடிவு பண்றாரு. அதன்படி பிக் ஹிட் ஆனது தென்கொரியா முழுக்க ஆடிஷன் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆடிஷன்ஸ்ல ஒரு பையன் சீக்கிரமே ரிஜெக்ட் ஆயிட்டான். ஆனா அந்த ரிஜெக்ட் ஆன பையனை பார்த்து ஹிட்மேன் பேங்க் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவனை பார்த்தோன்னே அவன்கிட்ட ஏதோ ஸ்பார்க் தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த பையனை கூப்பிட்டு நான் ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அந்த டீமுக்கு நீ தாண்டா லீடர்னு பார்த்த உடனே சொல்லியிருக்காரு. அது வேற யாருமே இல்ல, பிடிஎஸ் முக்கிய உறுப்பினரும் பிடிஎஸ் லீடருமான ஆரம் தான். ராப்ல கிங்கா வருவார்னு நினைச்சதாலேயே ஹிட்மேன் பேங்க் அவருக்கு ராப் மான்ஸ்டர் அப்படிங்கிற பெயரை கொடுத்தாரு. அந்த ராப் மான்ஸ்டருடைய சுருக்கமா தான் ஆரம்னு அவரை எல்லாருமே செல்லமா கூப்பிடுறாங்க. இப்போ லீடர் ரெடி ஆயிருச்சு, மத்த டீமை கலெக்ட் பண்ணணும்ல. ரெண்டாவது ஆளா பிடிஎஸ் குள்ள ஹிட்மேன் பேங்கால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மின் யாங் சி. இவரை நம்ம சூகா அப்படின்னு கூப்பிடுவோம். பிடிஎஸ் குள்ள இவர் வரும்போது இவருடைய வயது 17. இவர் ஆக்சுவலி ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். இவர் பாஸ்கெட் பால் பிளேயரா இருந்தாலுமே இவர் டிவில ராப்பர்ஸை பார்த்துட்டு ராப் பண்றது பிடிச்சு போய் ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவருடைய ராப்பிங் ஸ்கில்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன பிக் ஹிட் குழுவினர் அவரை கூட்டிட்டு போய் ஹிட்மேன் பேங்க் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்ச உடனே ஹிட்மேன் பேங்க் இனிமே உன் பேர் மின் யாங் சி கிடையாது, உன் பேர் சூகான்னு சொல்லி பிடிஎஸ் டீமுக்குள்ள எடுத்து போட்டிருக்காரு. ஜேஓப் என அழைக்கப்படுகின்ற ஜாங்கோ ஷுக்கு சின்ன வயசுல இருந்த டான்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். டான்ஸ் ஆடுறதா அவருடைய கனவே, டான்ஸரா மாறணும் அப்படிங்கறதா அவருடைய லட்சியம். அதுக்காக சின்ன சின்ன காம்படிஷனா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஆடிஷன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே போய் கலந்துப்பாரு. கலந்துக்கிட்டு வெற்றியும் பெறுவாரு. அது மட்டும் இல்லாம நேஷனல் டான்சிங் சாம்பியன்ஷிப்லயும் இவர் தான் வின்னரா வந்திருக்காரு. இனிமே ஒரு சிங்கரை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது குறுக்கே இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்தவர் தான் எல்லாராலையும் பிரபலமா ஜின் என அழைக்கப்படக்கூடிய கிம் ஷாக் ஜின். இவருக்கு பாடவும் தெரியாது, டான்ஸ் ஆடவும் வராது அந்த காலகட்டங்கள்ல. இருந்தாலும் இவரை பிடிஎஸ் பிக் பண்ணாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆக்டர், ஆக்டிங் சான்ஸ் தெரியுதா இவர் அலைஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்காக ஆக்டிங் ஸ்கூல்ஸ் இவர் போயிட்டு இருந்தாரு. ஒரு தடவை இவர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரா இந்த பையன் இவ்வளவு அழகா இருக்கா, இப்படிப்பட்ட அழகானவனை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் ஹிட்டை சேர்ந்த ப்ரொடியூசர்ஸ்ல ஒருத்தர் அவரை கூப்பிட்டு போயிட்டு சைனும் பண்ணிருக்காரு. சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டான்ஸ் ஆடுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் கத்துக்கவே தொடங்கினாரு. ஒரு பாடகரை தேடிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன இல்லையா, அப்ப தொக்கா மாட்டினவர் தான் ஜங்குக் சிறந்த ஒரு பாடகரா இருந்திருக்காரு. அவரை நிறைய கம்பெனிஸ் புக் பண்ண பார்த்திருக்காங்க. அவருடைய நல்ல வாய்ஸை கேட்டு 7-8 கம்பெனி அவரை தேடி வந்தாலுமே கடைசியா அவர் பிக் ஹிட் கூட சேர்ந்து பிடிஎஸ் கூட சேர்ந்தாரு. அதன் பிறகு இன்னொருத்தர் தேடிட்டு இருந்தாங்க. அப்ப கையில கிடைச்சவர் தான் கிம் தியாங் யோங். இவர் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். சாக்ஸோபோன் காம்படிஷன் ஒண்ணுல அவர் கலந்துகிட்டப்போ இவரை பார்த்த உடனே பிடிச்சு போன பிக் ஹிட் குழுவினர் இவரை நம்ம வந்துட்டு பிடிஎஸ் கூட சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி பிடிஎஸ் கூட அவரையும் சேர்த்திருக்காங்க. குரூப்ல ஒரு டான்சர் இருக்காங்க, அவர் கூட இன்னொரு டான்சரும் இருந்தா நல்லா இருக்கும்னு வச்சு பார்க் ஜிமின் அப்படிங்கிற ஹேண்ட்ஸமான ஒரு பையனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஜிமினை பிடிஎஸ் குள்ள சேர்த்துட்டாங்க. இப்ப 7 பேர் சேர்ந்துட்டாங்க. டீமுக்கு ஒரு பேர் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிக் ஹிட் வச்சு பேண்டான் சொன்யாதான் அப்படிங்கிற பெயரை வைக்கிறாங்க. இந்த பேண்டான் சொன்யாதானுடைய சுருக்கம் தான் பிடிஎஸ்.